நம்ம வந்து கல்யாணத்துலேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வத்தக்குழம்பு பொடிக்கு வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து விரலி மஞ்சள், மிளகாய் வந்து ரெடியாக பக்கெட் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வானம் போட்டோம். வானாவில் வந்து தனியா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்துக்கணும். தனியாக இருக்கணும், செவக்காக இருக்கணும். தனியாக கடைசியாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இதுவானால் போதும். பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து பருப்பில் இதுவானோன்னா எடுத்து வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தனியா வந்து போடணும். தனியா வந்து நல்லா அந்த தனியா ஸ்மெல்லு வந்து வர வரைக்கும் வறுத்தா போதும். தனியாவோட வாசனை வந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து வறுப்பட்டால் கரெக்டாக இருக்கும். தனியாக வறுபட்டது போதும். இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெந்தயம் வந்து நெக்ஸ்ட்டு போடணும். வெந்தயம் நல்லா வந்து செவக்கணும். அதை வெடிக்க ஆரம்பிக்கணும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆஃப் பண்ணி பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வெந்தயம் நல்லா செவந்து வெடிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த வெந்தயம் வந்து இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, தெரியுதா? ஸோ இப்போ நீங்கள் வந்து தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை இந்த இதில் பாருங்கள், நம்ம இப்போ வந்து இதில் வந்து வத்தக்குழம்பு பொடிக்கு தேவையான வந்து விரலி மஞ்சள், கட்டி பெருங்காயம், மிளகாய் வத்தல் இதில் இருக்குது.